தரிசிப்பார்கள் என்றால் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்துல சுத்தம் இருக்கணும். சும்மா சரீரத்துல மட்டும் சுத்தமாயிட்டு ஆலயத்துல வந்து ஆண்டவரே நம்ம குடிச்சிட்டே நான் சுத்தமாயிட்டேன் அப்படி அல்ல. இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்பொழுதுதான் நீ தேவனை தரிசிக்க முடியும். மற்ற எல்லா நேரங்களிலும் நீ தேவனை தரிசிக்க முடியும். எப்பொழுதென்றால் உன் இருதயம் சுத்தமாய் இருக்கும் பொழுது. சரீரம் மட்டும் சுத்தமாய் இருப்பதினால் அல்ல, சரீரத்துல போடக்கூடிய ஆடைகள் வெளுத்து வெண்மையாக இருப்பதினால் மாத்திரம் அல்ல, உன் இருதயமும் வெண்மையாக சுத்தமாக கபடி இல்லாததாக இருக்கும் பொழுதுதான் நீ தேவனை தரிசிக்க முடியும். ஏன் அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்துல ஃபுல்லா பார்த்தோம் என்றால் அன்பு பரிசுத்தத்தை குறித்து தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர் விரும்புவது சுத்தம், பரிசுத்தம். அதான் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் தேவனை தரிசிப்பாங்க, அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, அவங்க தான் அவங்க பார்வை கூட சுத்தமா இருக்கும். இருதயம் சுத்தமா இருக்கும்போது அவன் பார்வை சுத்தமா இருக்கும். இருதயம் சுத்தமா இருந்தால் அவன் பேச்சு சுத்தமா இருக்கும். இருதயம் சுத்தம் இருந்தால் அவனுடைய நடக்கை சுத்தமா இருக்கும். இருதயம் சுத்தம் இருந்தால் அவனுடைய எல்லா கிரியைகளும் சுத்தமாக இருக்கும். அவன் சுத்தமா இருந்தானா மற்றவங்களை பார்க்கும் போதும் அவங்களும் சுத்தமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவன் அசுத்தமாக இருந்தால் மற்றவர்களும் இவனும் அந்த தப்பு செஞ்சிருப்பான், அவனும் அது செய்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைவாங்க. மஞ்சக்காமல நோய் ஒருத்தருக்கு வந்தா மற்றவங்களை பார்க்கும்போது உனக்கு ஏன் மஞ்சளா இருக்கு, உனக்கு ஏன் மஞ்சளா இருக்கு, பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அதே போலதான் நீ பரிசுத்தமா இருக்கும் பொழுது நீ பார்க்கிற மற்றவர்களும் பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு நினைப்ப. அதுதான் உன் இருதயத்தில் சுத்தம். நீ தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை மூலம்